எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ திரும்பியும் போஸ்ட் பண்ணி ரொம்ப காலங்கள் ஆகுது. ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா போயிட்டு இருக்கிறதுனால வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ண முடியலன்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? இது என்னோட ஒரு தன்னிறைவுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மனித வாழ்க்கையில் நம்மளுடைய அணுகுமுறை, வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்றது பொறுத்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையே அமையுது. இது கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சீத கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு கர்மாக்களில் பல வகை சொன்னாலும் அவனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த வாழ்க்கை அமையுதுன்றது ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. அது கொஞ்சம் டெக்னிக்கலாக, இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். சரி, எப்படி இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கானா அவன் ஒரு வாழ்க்கையில ஒரு பிறப்பு தோன்றியது அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் வாழ்றான். எப்படி அதை அணுகலாம் அப்படின்னா, இதை நான் 3 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், ரொம்ப பலபலன்னு இழுக்காம. ஃபர்ஸ்ட் ஒன்று அறிதல், 2வது புரிதல், 3வது உணர்தல். இந்த அறிதல், புரிதல், உணர்தல்ல எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு அவனுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் அவன் வாழ்வான். முன்னாடியே சொன்ன மாதிரி மனதும் உடம்பும் தான் நமக்கு இருக்கிற 2 ஆயுதங்கள். உடம்பே தேவாலயம், உயிரே இறைவன்ற கான்செப்ட் படி நமக்கு அந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒழுங்கா பார்த்துக்க இந்த அறிதல் அதிகமாகும். அறிதல்னா என்னப்பா அறிதல் அப்படின்னா, ஸோ நம்ம சிம்பிளாக எடுத்துக்குவோம். தியானம் இருக்கு, மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, தியானம் பண்ணுறேன். என்ன தியானம் பண்ணுறது அப்படின்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் இருக்கு, கும்பகா மூச்சு பயிற்சி மெடிடேஷன் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, உலகத்துல போய் என்ன நடக்குது சுத்தி அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டாரு. புரிதல்னா என்னப்பா அப்படின்னா, நீங்களே கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த தியானம் பண்றதுனால இது நடக்குது. ஒரு சில தியானங்கள் பண்ணா நம்மளுக்கு உஷ்ணம் ஏறுது, ஒரு சில தியானங்கள் பண்ணா நம்ம உடம்பு குளிர்ச்சியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வருவீங்க. ஓகே, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில வரும். பட் உணர்தல்ன்றது ரியலைசேஷன் சொல்லலாம். அடுத்து உணர்தல், எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரியலைசேஷன், டீப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரியலைசேஷன் சொல்லலாம். நம்ம மக்கள் ஒரு தியானம் இருக்கு, தியானம் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் வச்சு போகலாம். தியானத்தை அறிந்து கொள்கிறார்கள், 2வது புரிந்து கொள்கிறார்கள், 3வது உணர்தல் என்ற நிலையில் தவறுகிறார்கள் அப்படின்றதான் நான் இங்கே சொல்ல வருது. இதனாலதான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண நினைச்சேன். ஓகே, தர்மத்தின் பாதையில இருக்கிறோம். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னா வாழ்ந்து காட்டுதல். தர்மம்னா போய் காசு போடுறது, அது தானம். தர்மம்னா ஒரு விஷயத்த நீங்க சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டுறது தான் தர்மம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர் பெருமக்கள். ஸோ தர்மத்துல இருக்கணும், தானத்துல இருக்கணும், அன்னதானம் பண்ணணும். அன்னதானம்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னொரு உயிருக்கு நீங்க போயிட்டீங்கன்னாலே உங்களுடைய பிரச்சனைக்கு ரொம்ப கம்மியாகும். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு சில பேர்லாம் பார்த்தா ஏன் இது பண்றாங்கன்னே தெரியாது. நானுமே என் லைஃப்ல நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு. பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். நீங்க கரெக்டான பாதையில் இருக்கீங்கன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு உயிருக்கு பாதிக்காத வகையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த செயல்களும் தவறு இல்லை என்னை பொறுத்த அளவில். ஸோ இந்த உணர்தல், தியானம் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து அதான் அறிதல், அப்புறம் புரிதல், புரிஞ்சுக்கிறீங்க. உணர்தல்ன்றதுல யாருமே வருதில்லை. தியானம் பண்ணா நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னா அது எந்தெந்த வகையெல்லாம் செய்யறதுன்னா எக்கச்சக்க பேர் சொல்லுவாங்க. ஆனா உட்காந்து தியானம் பண்ணலை யாரும். ஸோ தியானம் பண்ணுங்க. முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, என் லைஃப்ல இருந்து நான் கத்துக்கிட்டது, தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க லைஃபோட வியூகமே மாறும். நிறைய விஷயங்கள் புரியாதது புரிய வரும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல நிறைய விஷயம் தெரிய வராது, நடக்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நிறைய விஷயம் புரிய வரும், தெரிய வரும். ஸோ தியானத்துல போங்க, தானம் பண்ணுங்க. அன்னதானமோ ஏதோ ஒரு ஞான தானமோ ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த தானங்கள் பண்ணுங்க. அடுத்து நீங்க தர்மத்தின் வழியில வாழ்ந்து காட்டுங்க. இந்த மாதிரி நல்லது பண்ணுங்க அப்படின்றத சொல்லி காட்டுங்க. ஸோ இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ ரிப்பீட்டிங் இட்.
நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஆர் ரியலைசேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அறிதல், புரிதல், உணர்தல், இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க வாழ்க்கையில். ஸோ நான் இன்னொன்று என்ன சொல்லி இதை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, ப்ரே லைக் எவ்ரி திங் இஸ் டிபெண்டிங் ஆன் காட், ஓகே, அண்ட் ஒர்க் லைக் எவ்ரி திங் இஸ் டிபெண்டிங் ஆன் யூ. எல்லாமே இறைவன் தான் பண்ணுறாருன்றது ஓகே, அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்றது ஓகே, அவரை நம்புங்க. ஏன் ப்ரேயே பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். சரி, ப்ரேன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமேன்றதுக்காக இந்த உலகத்தில் சரணாகதி நிலையில் இருக்கிறப்ப அது தன்னைத்தானே எல்லாமே சரியான நிலையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரே பண்ணுறப்போ எல்லாமே இறைவன் தான் சொல்லி பண்ணுங்க. நீங்கள் செயல்முறைக்கு வரப்போ அப்படியே செயல்முறையில் எதுவும் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய பங்கை டெய்லியும் கொடுத்துட்டே இருங்க அப்படின்றது இதை நான் நிறைவாக சொல்லிக்கிறேன். ஓகே, அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். நன்றி. குருவே சரணம்.